உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. காஸ்டியூம்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள்லாம் கிரிட்டிசைஸ் வந்துட்டு இருக்கு. முதல்ல ஏன் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்? இந்த மாதிரி கேட்கவே நீங்க ஃபர்ஸ்ட் கூடாது கேள்வி. ஒரு பெண்ணோட காஸ்டியூம்ங்கிறது வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் தான் போட்டிருக்கோம். நம்ம யாரும் வந்து இன்னர் வேர்ஸ் போட்டுக்கலாம் நிக்கல. நான் என்ன போட்டிருக்கேன்? கிராப் டாப் போட்டிருக்கேன். ஆல் வெஸ்டர்ன் வேர்ஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அந்த கொஸ்டினை நீங்க வந்து கேக்குறீங்கன்னா எங்க ட்ரெஸ்ஸை பத்தி பேச பெண்கள் எல்லாரும் கொந்தளிப்பாங்க. நீங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் வச்சு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குல்ல, என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்றத. நெகட்டிவிட்டி வந்து நீங்க சாரி கட்டினாலுமே வந்திருக்கு. ஸோ நெகட்டிவிட்டி வரதான் செய்யும். நம்மளுடைய அவுட்ஃபிட்டை வந்து பேசுறது இல்லை. கண்டென்ட்டா நிறைய விஷயம் பண்றீங்கல்ல, அது என்ன மாதிரி கண்டென்ட்லாம் நீங்க பண்றீங்கன்னு கேர்ள்ஸ் திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு பண்ணியிருக்கேன். ஒரு லைஃப்க்கு வந்து பார்ட்னருங்கிறது எவ்வளோ முக்கியம் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் எதை கேட்குறீங்க? பார்க்க முடியாத குழந்தைகள்லாம் பார்க்க முடியாத ஒரு கண்டென்ட்லாம் இருக்கு. நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஓப்பனாக நான் கேட்குறேன். ஆக்சுவலாக வந்து குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமே எதுக்குன்னு நான் கேட்குறேன். பர்பஸ்ஃபுல்லாகவே பண்ணவே இல்லை. எந்த கண்டென்ட்டுமே நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக இதை நான் இதை பண்ணால் ரீச் ஆகும் அப்படின்றதுனால எந்த கண்டென்ட்டும் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணவே இல்லை. எஜுகேஷன் வீடியோ நீங்கள் நிறைய இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வேற. இப்போ என்னன்னா பர்பஸ் பற்றி இல்லை, நீங்கள் நான் பர்பஸ்ஃபுல்லாக நான் சொன்ன வந்த விஷயம் என்னன்னா, அடல்ட் கண்டென்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும்ல. நான் கேட்குறேன், நீங்கள் பண்ணுறேன், நீங்கள் தான் எங்களை அடல்ட்னு அட்ரஸ் பண்ணுறீங்க. நாங்க எல்லாம் தான் பண்றோம். அது என்ன அடல்ட்? நான் உங்களை அட்ரஸே பண்ணலங்க. நான் என்ன இல்லங்க, இப்போ நம்ம ஒரு மூவி பண்றோம்னா அந்த மூவில எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அடல்ட் விஷயத்தை மட்டும். எல்லாரும் இன்ஸ்டாகிராம் 1 மில்லியன் 5 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். மந்த்லி 180 ருபீஸ் நான் பே பண்ணணும். 180 பே பண்ணணும். மந்த்லி வந்து உங்களுக்கு அந்த 2454 மெம்பர்ஸும் உங்களுக்கு 180 ரூபா பே பண்ணுவாங்க. அப்படிதானே? அப்படி கிடையாதுமா. ஆக்சுவலாக என்னன்னா, மக்கள் எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கீங்க. ஃபர்ஸ்ட் போய் ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம். இன்ஸ்டாகிராம்லேயே வந்து பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க. தொட்டா ஒரே ரீல்ஸ், நிறைய ரீல்ஸ் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தா அவங்க ரீல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ரீல்ஸ் அக்கான்ற மாதிரி நிறைய நிக் நேம்லாம் வச்சிருக்காங்க. உண்மையான பேர் ஆர்னிகா சொல்லலாம். மிஸ் ஆர்னிகா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? நல்லா போயிட்டு இருக்கு. சிறப்பு, பயங்கரம். சோஷியல் மீடியா திறந்தாலே உங்க ரீல்ஸ் தான் பயங்கரமா வருது. 4 லட்சம் பார்க்கும்போது நம்ம சந்திச்சோம்னு நினைக்கிறேன். இப்போ 1 மில்லியன் கடந்துட்டீங்க. ஆமா, 4 லட்சம் பார்க்கும்போது சந்திச்சோம். இப்போ 1 மில்லியன் கடந்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது? எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். சந்தோஷமா இருக்கு. ஓகே, இவ்வளோ பேர் எனக்கு அன்பு கொடுத்துருக்காங்கங்கும் போது ஆப்வியஸ்லி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, சிறப்பு. பொதுவாக இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது ஆரம்ப கட்டத்தில் நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ எடுத்தோன்னே நிறைய நெகட்டிவ்ஸ் வருது. அதுவும் உங்கள் வீடியோ கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எக்கச்சக்க நெகட்டிவ்ஸ் வருது. ஹவ் யூ ஹேண்டில் அதை? எப்படின்னா வந்துட்டு இக்னோர் நெகட்டிவிட்டி. எல்லாரோட லைஃப்க்கும் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிக்கணும். ஸோ நான் நினச்சிருந்தா கமெண்ட் ஆஃப் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். நான் எதுவுமே பண்ணல. என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க, என்னுடைய ஃபாலோவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வந்து எப்போவுமே எனக்கு பாசிட்டிவாக தான் இது பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஓகே, என்னுடைய காஸ்டியூமில் தப்பு இருக்குன்னா, அக்கா நீங்கள் இதை போடாதீங்க, இந்த வீடியோஸ் வேண்டாம், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்கிறதுலாம் ஓகே. பட் க்ரீனாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? நெகட்டிவ்ஸை நம்ம எடுத்துகிட்டு நாளைக்கு ஆஃபீஸில் உட்காருவேன்னா அந்த நெகட்டிவாக போட்டதெல்லாம் பார்த்து நான் அழ முடியுமா? ஸோ இக்னோர் பண்ணிக்கணும். எல்லாருக்குமே அதுதான், இக்னோர் நெகட்டிவிட்டி. பாசிட்டிவாக எதை எடுத்துக்கணுமோ, நல்ல பீப்புள், நம்ம மேலே கன்சர்னாக இருக்கிறவங்க கொடுக்குற அட்வைஸ் அண்ட் சஜஷன்ஸும் எடுத்துக்கணும். அதுதான். ஓகே, நாட் அட் த பாயிண்ட். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக பார்க்குறோம். அப்படின்ற போது நிறைய நீங்கள் போடுற காஸ்டியூம்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள்லாம் கிரிட்டிசைஸ் வந்துட்டு இருக்கு. முதல்ல ஏன் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ், லைக் நம்ம நார்மலாக நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்களும் பார்த்துட்டு இருக்கோம், ஏன் அந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுருக்கீங்க? இந்த மாதிரி கேட்கவே நீங்கள் ஃபஸ்ட்டு கூடாது கேள்வி. ஒரு பெண்ணோட காஸ்டியூம்ங்கிறது வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் தான் போட்டிருக்கோம். நம்ம யாரும் வந்து
இன்னர் வேர்ஸ் போட்டுட்டுலாம் நிக்கல. முதல்ல இந்த மாதிரி எப்படி இல்ல, நான் கேக்குறீங்கன்னு நான் எனக்கு தெரியல. இல்ல, நான் அப்படி கேட்கவும் கூடாது. நான் ஒரு சொல்ல பெண்ணோட வந்து அவுட்ஃபிட்ட எப்படி இந்த ஒரு கொஸ்டினா பண்றீங்க? இது நான் வந்து அந்த அர்த்தத்துல கேட்கல. லைக் நீங்க நிறைய பாக்குறீங்க, உங்களை சுத்தி நிறைய நான் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஓகே, இருக்கு. நான் என்னன்னா நான் என்ன போட்டிருக்கேன், கிராப் டாப் போட்டிருக்கேன், ஆல் வெஸ்டர்ன் வேர்ஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அந்த கொஸ்டினை நீங்க வந்து கேக்குறீங்கன்னா நான் எங்க ட்ரெஸ்ஸை பத்தி பேச பெண்கள் வரல. எல்லாரும் இல்ல இல்ல கொந்தளிப்பாங்க. இல்ல அன்னிக்கா நான் உங்க ட்ரெஸ்ஸை பத்தி பேச வரல. நான் என்ன இப்ப சொல்ல நீங்க வந்தேன், அதுதான் இல்ல பேசுனீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் வச்சு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குல்ல, என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்றத நெகட்டிவிட்டி வந்து நீங்க saree கட்டினாலுமே வந்திருக்கு. ஸோ Okay. நெகட்டிவிட்டி வரதான் செய்யும். நம்மளுடைய அவுட்ஃபிட்டை வந்து பேசுறதுல நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அது வந்து ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் மாறிட்டு இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்றோம். நான் போட்டிருக்கிற கிராப் டாப்ஸ்லேருந்து ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு நான் கீழே அப்பார்ட்மெண்ட்ல இறங்குனா கூட போட்டிருக்காங்க. அண்ட் மால், பீச், பப் எவ்ரிவேர் போடுற ஒரு விஷயத்தை தான் போட்டிருக்கேன். நான் அங்கெல்லாம் போடாத ஒரு விஷயத்தை தூக்கி நான் ஒன்றும் புதுசா போடல. ஓகே. இல்லை இந்த இடத்துல நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் உங்க ட்ரெஸ்ஸை பத்தி தப்பா சொல்ல வரல. ட்ரெஸ்ஸுன்றது அவங்களோட இண்டிபெண்டான அவங்க விஷயம். ஆனா அதை வந்து நான் என்னைக்குமே தப்பா சொல்ல வரல. பட் நீங்க அதை எப்படி கன்வே ஆயிருக்குன்றது எனக்கு தெரியல. நீங்க போடுற எடுத்த கண்டென்ட் எடுத்து பார்க்கும்போது ஒரே கண்டென்ட்டை அடிக்கடி போட்டுட்டு இருக்கீங்க. ஆரம்ப கட்டத்துல பேசும்போதும் ஒரே கண்டென்ட் நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு. ஆரம்ப கட்டத்துல நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த இட்லி தோசை சாம்பார் சட்னி ஆமா, சட்னின்றத ஆமா, ஆமா. அடிக்கடி போட்டு இருந்தீங்க. Yes. இப்போ நீங்க ஆட்டோல போற கண்டென்ட்டை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ரீல்ஸ் ஸ்கிப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதே ரீல்ஸ் வருது. என்ன காரணம்? ஏன் ஒரே ரீல்ஸ் அதுல ஒரு கண்டென்ட் இருக்கு, அது முதல்ல என்ன கண்டென்ட்ன்றது இல்ல ஆக்சுவலா எல்லா இன்ஃப்ளூயன்சருமே நாட் ஓன்லி மீ எல்லாருமே வந்துட்டு ஒரு அல்காரிதம் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ ஒரு சாங் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அது ரிப்பீட்டடா அந்த சாங் எங்களுக்கு ட்ரெண்ட் அவுட் ஆகிற வரையும் அதே சாங் அண்ட் கிளிப்ஸை யூஸ் பண்றோம். ஓகே. என்னன்னா ஒரு கிளிப் வந்து எங்களுக்கு ஹிட் ஆகுதுன்னா அது திருப்பியும் வந்து இன்ஸ்டாலே சொல்றாங்க. ஜஸ்ட் எங்களுக்கு வந்து வியூஸ் கம்மியா இருந்தா நாங்க மெட்டால பேசினா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து ரீச் ஆன வீடியோஸை அகைன் போஸ்ட் பண்ணுங்க, ஸோ டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு ரீச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால தான் நாங்க பண்றோம். ஓகே. நாங்க யாரையும் ஹர்ட் பண்ணும் இரிட்டேட் பண்ணுங்கிறதுக்காக பண்ணல. நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா இல்ல நீ இரிட்டேட் பண்ணலன்றதை நீங்க சொல்றீங்க. யோசிச்சு இப்ப நம்மளே ஒரு நாங்க இரிட்டேட் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துல பண்ணல. எங்களுக்கே வந்து இன்ஸ்டா சொல்ற சஜஷன் என்னன்னா, மெட்டால சொல்றது என்னன்னா, உங்களுக்கு வீடியோஸ் டவுன் ஆகிறதுக்கு ரீசன் வந்து சில டைம் டவுன் ஆனா எது உங்களுக்கு ரீச் கொடுத்ததோ அந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நாட் ஓன்லி மீ, ஆல் த இன்ஃப்ளூயன்சர் ஆர் டூயிங். எல்லாருமே பண்ணுறாங்க. எதை எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது இன்ஃப்ளூயன்சர் சொல்லலாமா? நேம் அவங்க இன்ஃப்ளூயன்சர் நேம்லாம் நம்ம எதுக்கு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாருமே பண்றது தான். ஓகே. இல்ல நான் என்ன கேட்ட வந்தேன்னா, லைக் கண்டென்ட்ன்ற ஒரு கண்டென்ட் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்றோம்னா, ஒரு நல்ல விஷயம் ஷேர் பண்றோம் அப்படின்றபோது அந்த கண்டென்ட் ரிப்பீட் ஆனா ஓகே. அந்த வீடியோ கீழ அந்த கமெண்ட் எடுத்து பாத்தீங்களா? ஆட்டோ வீடியோ கீழ வர கமெண்ட்ஸ் என்ன மாதிரி கமெண்ட்ஸ்? நீங்க கேட்குற கொஸ்டின் ரைட்டு தான். நான் ஒரே ஒரு வீடியோவை டெய்லி நான் போட்டேன்னா அது ஓகேங்களா? நான் ஒரு நாளைக்கு 10 போடுறேன். அந்த 10ல் ஒரே ஒரு வீடியோவை ரிப்பீட் பண்றேன். அதை மட்டும் நீங்க வந்து கேட்டீங்கன்னா நான் எப்படி பதில் சொல்றது? ஸோ நான் புரியுதா உங்களுக்கு கொஸ்டின்? எனக்கு புரியுது. பட் நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க பண்ண நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆல்பம் சாங் ஒன்று பண்ணேன். எஸ், ஏன் அந்த ப்ராஜெக்ட் வந்து அதே வீடியோ ஏன் ரிப்பீட்டடா நீங்க போட மாட்டீங்க? நான் இப்பதானே நான் உங்கள்ட்ட இல்ல எனக்கு புரியுது. அல்காரிதம்ன்ற ஒரு விஷயம் வந்து நான் அதை புரியுது. ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஸ்டேஜ் முடிஞ்சு நீங்க அதுதான் சொல்றேன். நான் ஒரு நாளைக்கு 10 போடுறதுனால மேல உள்ள 10 மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. நான் அதெல்லாம் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணி நிறைய வாட்டி மில்லியன் ஆயிருக்கு. அண்ட் என்னுடைய ஷார்ட் ஃபிலிமை வந்துட்டும் கிட்டத்தட்ட வந்து நான் 50 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அது என்னோட பேஜ்ல இருக்கு. என்னுடைய சீரியல் பிடிஎஸ் மோர் தென் 100 டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். நீங்க அதெல்லாம் பார்க்கவே இல்லை. இதை மட்டும் கேட்குறீங்க, ஆட்டோ மட்டும் கேட்குறீங்க. என்னுடைய சீரியல் பிடிஎஸ் மட்டுமே ஒரே வீடியோவை நான் ரிப்பீட் இன்டூ 10 டைம்ஸ் போட்டிருக்கேன். நீங்க பண்ண சீரியல் பிடிஎஸும் நான் பார்த்திருக்கிறேன். நீங்க அப்ப போட்ட நீங்க அந்த சீரியல் கொஸ்டின் கேட்கலையா? ஆட்டோ மட்டும் தானே சீரியல் கேட்குறீங்க. கண்டென்ட்டும் பார்த்திருக்கிறேன். எங்களுக்கு ரிப்பீட்டடா கண்டென்ட் அதுவா அதிகமா ஃபீட்ல வந்துச்சு. அதனால இந்த கேள்வி வந்து கேட்டேன். ஓகே. எனக்கு ஒரு கேள்வி நான் கேட்குறேன். ரீல்ஸ் அக்கா என்ன மாதிரி கண்டென்ட் போடுறீங்க? உங்க இன்ஸ்டாகிராம் தவிர என்ன மாதிரி கண்டென்ட் நீங்க போடுறீங்க? ரீல்ஸ் அக்கா என்ன மாதிரி கண்டென்ட் போடுறீங்க? கண்டென்ட்ஸ் வந்து நான் மிக்சடா எல்லாமே பண்ணுவேன். ஓகே. என்ன மாதிரி கண்டென்ட்லாம் எல்லா மாதிரியான கண்டென்ட் இருக்கு. ஆல் தி டைப்ஸ். காமெடி பண்ணிருக்கேன். என்னுடைய ப்ராஜெக்ட் வீடியோஸ் அப்லோட் ஓகே. பண்ணிருக்கேன். ப்ராஜெக்ட்ஸ் வீடியோஸ், நீங்க பண்ண சீரியல்ஸ், நீங்க பண்ண ஆல்பம் சாங்ஸ் அந்த ஒர்க்ஸ்லாம் விட்டுருங்க. அதை தாண்டி வேற என்ன கண்டென்ட்லாம் போடுறீங்க? நார்மலா ரீல வந்து இப்போ ஒரு சாங் ரீக்ரியேஷன் பண்ணிருக்கேன். ஓகே. அப்புறம் என்னுடைய பர்சனல் அட்டையர், ஐ மீன் என்னுடைய பர்சனல் ட்ரெஸ் போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் சாங் போட்டுட்டு பண்ணிருக்கேன். ஸோ ஓகே. கண்டென்ட்டா நிறைய விஷயம் பண்றீங்கல்ல, அது என்ன மாதிரி கண்டென்ட்லாம் நீங்க பண்றீங்கன்னு நான் கேட்குறேன். என்ன மாதிரி கண்டென்ட் நீங்க தான் பார்த்துருக்கீங்க. இல்ல நீங்க ஒரு ஐடியாலஜில ஒரு கண்டென்ட் வந்து ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஸ்டேட் பண்ணிக்கணும் வச்சேன். என்ன மாதிரி கண்டென்ட் பண்றீங்கன்ற கேட்குறேன். எனக்கு புரியும். இப்போ நான் என்னோட பேஜ் எடுத்து பார்க்கும்போது நான் என்னோட இன்டர்வியூ கட்ஸா இருக்கட்டும், நான் எனக்கு ரிலேட்டபிளான கண்டென்ட் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்னா லைக் கேர்ள்ஸ் திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்து ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு பண்ணியிருக்கேன். ஒரு லைஃப்க்கு வந்து பார்ட்னருங்கிறது எவ்வளோ முக்கியம்னு பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் எதை கேட்குறீங்க ரிப்பீட்டடாக? ஓகே, ஓகே. எனக்கு இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வி கேட்கணும்னா, நீங்க போடுற கன்டென்ட் நிறைய நல்ல கன்டென்ட் இருக்கு. நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஒரு சில இடத்துல பார்க்க முடியாத குழந்தைகள்லாம் பார்க்க முடியாத ஒரு கன்டென்ட்லாம் இருக்கு. நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஓப்பனா நான் கேட்குறேன். ஆக்சுவலாக வந்து குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமே எதுக்குன்னு நான் கேட்குறேன். ஏன்னா நீ என்ன ஒரு ஆளை நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? என்ன ஒரு ஆளை நீங்கள் கேட்கலாம். எல்லாருமே வந்துட்டு எப்படி இருந்தாலும் அடல்ட் வந்துட்டு எதனாவது ஒரு விஷயத்த போட தான் செய்வாங்க. ஸோ குழந்தைங்க வந்து இப்போ படிக்கிற டைம் எதுக்கு ஒரு ஆப்பு? ஸோ அவங்க வந்து குழந்தைங்கள்ட்ட நான் வந்து பர்சனலாக கேட்குறேன். அம்மா அப்பா வந்து குழந்தைங்களுக்கு இது கொடுக்க வேணாம். ஏன்னா இதை தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா யூடியூப்ல வந்து பிலோ 18 வந்து யூஸ் பண்ணாததுக்கு ஆப்ஷன் இருக்கு. பட் இன்ஸ்டாகிராம்ல இன்னும் அந்த ஸ்டெப் எடுக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க தான் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லணும். நீங்க என்ன ஒரு ஆள் வந்து இன்னைக்கு நீங்க இந்த யூடியூப்ல கேக்குறீங்கன்னா எத்தனை பேருக்கு இதை நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஸோ குழந்தைங்கள அம்மா அப்பா நீங்க தான் வந்து கேர் பண்ணிக்கணும். அவங்களுக்கு எதை கொடுக்கணும், எந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் கொடுக்கணுங்கிறத நீங்க பண்ணிக்கணும். இதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. உங்களை மாதிரி எதை நிறைய கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நான் ஒரு வேர்டே இல்ல சொல்ல. நீங்க அந்த இடத்துல சொன்னீங்க. இல்ல என்ன கண்ட்ரோல் பண்றீங்க இப்போ? என்ன கண்ட்ரோல் பண்றீங்கன்னு சொல்ல நானு. லைக் என்ன கேக்குறீங்க கேள்வி. அதேதான் கண்ட்ரோல் கேக்குறேன். வேற, கேக்குற கேள்வி வேற. அதுதான். சரி, ஓகே. நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்க. பட் நான் சொல்றேன். உங்களை சுத்தி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸும் இந்த மாதிரி கண்டென்ட் போடுறாங்க. உலகத்துல சின்ன பசங்கன்றது நிறைய பேர் இருக்காங்க. Yes. நம்மளை சொல்லி அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அவங்களும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கு தெரியல, சின்ன பசங்க இந்த ரீல்ஸ் பார்ப்பாங்க, நம்ம எல்லாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது நீ ஏன் பர்டிகுலர் ரீல்ஸ் மட்டும் அந்த மாதிரி பண்றதுக்கு என்ன காரணம்? பர்டிகுலர் ரீல்ஸ்னா எனக்கு புரியல. லைக் ஒரு சில ரீல்ஸ் எங்களுக்கு பார்க்கும்போது அது அடல்ட்டா ஓப்பனாவே இருக்கு. அடல்ட்டா ஒரு சில கண்டென்ட் அந்த மாதிரி ஓப்பனா அடல்ட்டானா எனக்கு இல்ல, like புரியல. என்ன மாதிரி content? அடல்ட்டா நிறைய ரீல்ஸ் இருக்கு. எங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தெரியுதுன்றத நான் சொல்றேன். அடல்ட்டா என்ன தெரியுது அது சொல்லு. இல்ல நீங்க போடுற கண்டென்ட்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு காலேஜ் கேர்ள்ஸ் இருக்காங்க, சும்மா நார்மலா பேசுற ஒரு விஷயத்தை தான் நாங்க வந்து போட்டிருக்கோம். அதுல நீங்க என்ன அடல்ட் மீன்ஸ் நான் என்ன அடல்ட் வேர்டு யூஸ் பண்ணிருக்கேன்னா என்ன சொல்ல வரீங்க? நான் இப்போ இந்த இடத்துல வந்து டெஃபினிஷன் கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்ப தேவையில்லாத ஒரு விஷயத்தை உங்களால சொல்லவே முடியலன்னா நீங்க ஏன் அந்த கொஸ்டின் என்ன இல்ல கேக்குறீங்க? நான் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கறேன். நீங்க போடுற கண்டென்ட் எதுவுமே அடல்ட்டா இல்லீங்களா? அடல்ட்டா இல்லன்றது இல்ல, நான் எல்லாமே மிக்சடா தான் பண்ணிருக்கேன். அதுதான் நீங்க ஏன் கேக்குறேன். அது எல்லாத்தையும் விட்டுட்டு இதை பேசுறீங்க? இல்ல நான் நான் டெலிவரி பெயின் வீடியோ பத்தி நான் போட்டேன். சரி, ஓகே, டெலிவரி பெயின்னா எப்படி இருக்குங்கிறத ஒரு ஆண்களுக்கும் சமுதாயத்துக்கும் சொல்லிருக்கீங்களே, நீங்க அதை பத்தி எதனாவது ஒரு வேர்ட் கேட்டிருக்கலாம். நீ அதை பர்பஸ்ஃபுல்லாவே பண்ணவே இல்லை. எந்த கண்டென்ட்டுமே நீங்க பர்பஸ்ஃபுல்லா இதை நான் இதை பண்ணா ரீச் ஆகும் அப்படின்றதுனால எந்த கண்டென்ட்டும் பர்பஸ்ஃபுல்லா பண்ணவே இல்லை அப்படின்னு. இப்போ நீங்க இல்ல நீங்க கேக்குற எஜுகேஷன் வீடியோ நீங்க நிறைய இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின் வேற. இப்ப என்னன்னா பர்பஸ் பத்தி இல்ல பேசுறீங்க. நீங்க நான் பர்பஸ்ஃபுல்லா நான் சொன்ன அந்த விஷயம் என்னன்னா அடல்ட் கண்டென்ட் நீங்க பண்றீங்கன்றது உங்களுக்கு தெரியும்ல. நான் கேக்குறேன், நீங்க பண்ற நீங்க தான் நீங்க ஏன் எங்களை அடல்ட்னு அட்ரஸ் பண்றீங்க? நாங்க எல்லாம் தான் பண்றோம். அது என்ன அடல்ட்? நான் உங்களை அட்ரஸே பண்ணலங்க. நான் என்ன இல்லங்க, சொல்றேன், இப்போ நம்ம ஒரு மூவி பண்றோம்னா அந்த மூவில எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அடல்ட் விஷயத்தை மட்டும் பத்தி பேசினா எப்படி? அது மாதிரி தான் இருக்கு இப்ப நீங்க பேசுறது. நான் You என்ன are சொல்றேன், addressing me as always I'm doing adult content video. நான் உங்ககிட்ட அப்படிதான் சொல்றேன். ஸ்டார்டிங்ல மென்ஷன் பண்ணிட்டேன். நீங்க எல்லா வகையான ரீல்ஸ் பண்றீங்க. அது Yes, நீங்களே yes, சொல்லிட்டீங்க. yes, okay. அத பத்தி கேட்கலாமே. ஏன் அடல்ட் நான் வந்து- நீங்க அட்ரஸிங் பண்றீங்க என்ன? நான் வந்து என்ன கேட்க வரேன்னா அடல்ட் கண்டென்ட் பண்றேன் நீங்க தான் இப்ப சொன்னீங்க. நான் கேக்குறேன், பண்றீங்க தானே? ஏன் இப்போ அடல்ட் கண்டென்ட் பண்றீங்கன்னா எனக்கு புரியல. ஏன் நீங்க கேக்குறது எப்படி தெரியுமா இருக்கு? நீ கொலை செஞ்சியா, நீ கொலை செஞ்சேன்னு சொல்லுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க ஏன் அடல்ட் பத்தி பேசுறீங்க? இல்ல உங்களுக்கு இப்போ உங்க வீடியோஸ்ல எந்த வீடியோஸ் அதிகமா வியூஸ் ரேட் அதிகமா இருக்கு? எல்லாமே போயிருக்கு. ஓகே, எல்லாமே போயிருக்கு. எல்லாமே நான் போயிருக்கு. வந்து டெலிவரி பெயின் வீடியோ போட்டிருக்கேன். அதுவே மோர் தென் 5 மில்லியன் மேல போயிருக்கு. சீரியல் பிடிஎஸ்லாம் மோர் தென் 10 மில்லியனே அடிச்சிருக்கு. ஸோ நீங்க தான் அது உங்களுடைய நீங்க கேட்குற கொஷின்ஸ் தான் அப்படி இருக்கு. ஓகே. ரீல்ஸ் அக்காவை பீப்புள் என்னவா அட்ரஸ் பண்றாங்க? ரீல்ஸ் அக்கா. ரீல்ஸ் அக்கா. ரீல்ஸ் அக்காவுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ரீல்ஸ் எவ்ரிடே Posting a reels. 20-30 ரீல்ஸ். அதனால என்ன ரீல்ஸ் அக்கான்னு கூப்பிட்டாங்க. ஓகே, ஓகே. Yeah. ஸ்டார்டிங் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்து ஒரு எம்சிஏ கிராஜுவேட்டுங்க. அண்ட் நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டில் இன்னமும் நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் நான் வந்து சினிமாலையும் இருக்கேன். அண்ட் 2020 என்னுடைய சினிமா கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. கேமரா எங்கே இருக்குன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் அந்த லாக்டவுன் டைமு. ஸோ ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரு ஹீரோயின் வரல, அதனால அவங்களுக்கு பதிலாக என்ன இது பண்ணார். ஸோ அது வந்து மாஸ்டர் மகேந்திரன் அண்டு விஜய் டிவி புகழ் அவங்க கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணேன்.
ஸோ அதுக்கப்புறம் கூத்துப்பட்டறையில் போயிட்டு ஆக்டிங் கற்றுட்டு நான் லாகின் சொல்லிட்டு ஒரு மூவி ஒன்று பண்ணேன். ஓகே. ஸோ அதுவுமே வந்து என்னோட ஃபேமிலி ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் தான். பட் கோ ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணாததுனால ஸோ அது டிலே ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஜீ தமிழில் ஒரு சீரியலில் ஒரு ரோல் ஒன்று பண்ணேன். பட் அந்த ஃப்ரெண்ட் ரோலில் அவ்வளோவா ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணேன்னா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிவி பிரகாஷ் சாரோட ஒரு ஆல்பம் சாங் கிடச்சிது. ஸோ அந்த திங்க் மியூசிக் அதை நான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமும் ப்ராஜெக்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நானே யோசித்தேன், ஓகே யூடியூப்லாம் வைரல் ஆகுது, நம்ம ஏன் யூடியூப்பில் போயிட்டு வெப் சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அகைன் நான் வந்து யூடியூப் போகிறேன். ஒரு 3 யூடியூப்பில் வந்து ஒர்க் பண்ணேன். நல்ல ஷார்ட் ஃபிலிம் வெப் சீரிஸ்லாம் பண்ணினேன். பட் சில இன்னர் பாலிடிக்ஸ் அங்கே இருந்ததுனால என்னால் அங்கே கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப நான் நிறைய ஆடிஷன்ஸ் போக ஆரம்பித்தேன், சீரியலுக்கும் மூவிக்கும். அப்போல்லாம் வந்து என்னென்னா உங்கள் ஃபேஸ் வந்து ஃபேமாக இல்லை மேம், நீங்கள் வந்து ஓரளவு இன்ஸ்டாலையாவது நீங்கள் ஃபேம் இருக்கணும். ஓகே நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க ப்ராஜெக்ட்ஸு, ஓகே உங்களுடைய லுக்கு சினிமாவுக்கு இப்படி இருக்கும்ங்கிறது எங்களுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் நீங்கள் ஃபேமில் இல்லை, கொஞ்சம் ஃபேமில் உள்ளவங்கன்னு சரி சொன்னதுனால அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாக்கு வரேன். ஓகே. இன்ஸ்டாகிராம் வந்துட்டு நான் வந்து வீடியோஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் ஜென்ரலாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு பெருசாக பர்பஸாக அப்படிலாம் இல்லை. நான் போட்டது அது என்னமோ தெரில, எவ்ரிடே நான் போட எல்லாமே ஒரு நாளைக்கு நான் 10 போட்டேன்னா 10மே மில்லியன் அடிக்கிற மாதிரி என்னோட பேஜ் அப்படி மாறுச்சு. ஸோ அது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி ரோஜா டு வெப் சீரீஸில் என்னை வந்து கூப்பிட்டு ஒரு நல்ல ரோலே பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து மணமகளேவா சன் டிவி வர்ஷா அந்த சீரியலில் நான் வர்ஷாங்கிற ரோல் அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஸோ ஆஃப்டர் தட் நாங்கள் எங்களுடைய ப்ரொடக்ஷனில் நாங்கள் வந்து மூவி பண்ணுறோம். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். ஆர்னிகாவோட லைஃப்ல ஒரு ஒஸ்ட் ஜேர்னின்னு ஒன்று இருக்குல்ல, என்ன ஜேர்னி அது? என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஈஸிலி எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணுறதுனால நிறைய ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதுதான் வேர்ஸ்ட் ஜேர்னின்னு சொல்ல முடியும். ஓகே. லைக் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இன்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாவது? எக்ஸாம்பிள் இன்சிடென்ட்ஸ்னால் என்னென்னா நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு மணி வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க. அந்த மாதிரி காமனாக எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். ஓகே. இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், நிறைய பாசிட்டிவ் இருந்தால் கூட நிறைய நெகட்டிவிட்டிஸ் உங்களை சுற்றி நடக்குதா? அது நடந்துட்டு தான் இருக்கும், எல்லாருக்குமே நடக்கும். ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம வெளியில் போயிட்டு வீடு சேஃபாக திரும்புகிறதே வந்து இன்றைக்கி வந்து பெரிய டாஸ்க்கு. ஸோ இருக்கிற வாழ்க்கையில் யார் பாசிட்டிவாக நம்மளை வந்து உண்மையாக நேசிக்கிறவங்க, நமக்கிட்ட உண்மையாக அன்பு காமிக்கிறவங்க, நம்ம தப்புகளை சொல்லி உண்மையாக திருத்துறவங்க வேற, குத்துறது வேற. ஸோ உண்மையாக திருத்துறவங்க, உண்மையாக தப்பை சொல்கிறவங்களோட நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும். அதான் என்னுடைய மெயின் கோலே, ஃபஸ்ட்டு கோலே அதான். ஓகே. ரீல்ஸ் அக்கான்ற ஒரு இன்ஃப்ளூயன்சர் தாண்டி ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு அவங்க மென்ஷன் பண்ணுவீங்க. ரீல்ஸ் அக்கான்றவங்க இந்த சொசைட்டிக்கு ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நம்ம யாருமே வந்துட்டு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கணுன்றதுக்காக பண்ணுறதெல்லாம் கிடையாதுமா. நம்ம வந்து என்னென்னா குட் எக்ஸாம்பிளாக தான் இருக்கணும்னு நம்ம பண்ணுறோம். ஆக்சுவலி என்னென்னா இப்போது நம்ம வந்து ஒரு மூவி ட்ரை பண்ணுறோம், ஒரு ஆடிஷன் போய் இல்லைன்னொடனே நம்ம இன்ஸ்டா வரோன்னா, இன்ஸ்டாவில் எடுத்தோன்னு நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் வாழ முடியாது இல்லையா? கற்றுக்கிட்டு தான் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையை மாற்றிப்போம். ஸோ இனிஷியலி எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான். ஸ்லோலி இந்த பேஜை நான் எப்படி கொண்டு போகிறேங்கிறதுல தான் இருக்குது. ஸோ எல்லாருமே ஸ்டார்டிங்கில் ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்கிரேட் ஆகி நீட்டாக பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு எனக்கும் டைம் ஸ்பேஸ் வேணும்ல. இப்போ தான் நான் மில்லியன் பண்ணியிருக்கேன். ஓகே. மேபி இந்த ஒரு கேள்வி வச்சுப்போம், உங்கள் ரீல்ஸ் பார்த்தோ உங்கள் வீடியோஸ் பார்த்தா யாராவது பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், சொசைட்டியில் வந்து தப்பு வந்து நிறைய எவ்ரிவேர் இருக்க தான் செய்யுது. நம்ம தான் வந்து கரெக்டான விஷயத்தை எடுத்துக்கிட்டு தப்பான விஷயத்த ஒமிட் பண்ணிட்டு போகணும். குட் எக்ஸாம்பிளாக ஏன் அவங்க ஒருத்தவங்க இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட உள்ள நல்லதை நாம் எடுக்கணும், கெட்டதை நீ இப்போ ஏன் எடுத்துக்கிற? உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில். நீ வந்து நல்ல விதமான விஷயத்தை எடுத்துக்கணும். நீ வந்து கெட்ட விதமான எடுத்துக்கிட்டனா அப்புறம் நம்மளை சுற்றி எல்லாமே தான் இருக்கும். நெகட்டிவிட்டி இருக்கும், பாசிட்டிவிட்டி இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஸோ நீ நல்லதை தான் நீ நோக்கி போகணும். இல்லை, நான் கேட்ட கேள்வி என்னன்னா, பேட் இன்ஃப்ளூயன்ஸ் யாராச்சும் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது நான் எப்படி போய் உட்காந்து ப்ரெடிக்ட் பண்ணி, நீ தான் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகணும். அது ஓகே. எல்லாரும் இன்ஸ்டாகிராம் 1 மில்லியன் 5 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் தானதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா இப்போ எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குன்னா, சப்ஸ்கிரிப்ஷனில் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரீ ஃபார் 14 டேஸ்க்கு ஒன்று கொடுத்துருக்கீங்க. எஸ் டாமா. இது நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம்
மந்த்லி 180 ருபீஸ் நான் பே பண்ணேன். 180 போட்டிருக்கேன். 180 பே பண்ணோம். உங்களுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னா 2454 மெம்பர்ஸ் இருக்காங்க. மந்த்லி வந்து உங்களுக்கு அந்த 2454 மெம்பர்ஸும் உங்களுக்கு 180 ரூபா பே பண்ணுவாங்க. அப்படிதானே? அப்படி கிடையாதுமா. ஆக்சுவலாக என்னன்னா மக்கள் எல்லாருமே தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் போய் நீங்கள் எவ்வளோ விஷயத்த போய் கற்றுக்கிறதுக்கு போய் பார்க்க போறீங்கல்ல, அதுமாரி க்ரோமில் அடிச்சு வாட் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து இது மேலே உள்ள சப்ஸ்கிரைபர் இன்ட்டு பேமெண்ட் வருமா இல்லை எப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 14 days ட்ரையல் பீரியடில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளியில் வந்துடுவீங்க. மேலே இப்போது எக்ஸாம்பிள் நேத்தி வந்து உங்களுக்கு 149K ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா நிறைய பேர் வெளியில் போவாங்க. ஒரு வெளியில் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு 148 தானே ஆகும். ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு 2500 இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே உள்ளே இருக்கிறவங்க கிடையாது. இந்த பேமெண்ட்டுக்கான 40 days கேப் இருக்குல்ல, அந்த 40 daysல என்னைக்கு வேணாலும் அவங்க வெளியில் போயிடுவாங்க. இல்லை, ஒருவேளை வெளியே போனால் அந்த மெம்பர்ஸ் கவுண்ட் காட்டாதுல்ல? அப்படி கிடையாது. இதில் அப்படியே தான் காமிக்கும். என்ன சொல்றீங்க? ஆமாம், ஒரு கவுண்ட் இருக்கு, அந்த கவுண்ட் அப்படியே எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து எனக்கே இன்ஸ்டாகிராம்லேருந்து என்னுடைய பர்சனல் ஐடிக்குள்ளார போய் பார்த்தா தாங்க தெரியும். என்னுடைய இன்சைட்டு, என்னுடைய சப்ஸ்கிரைப் இன்சைட்டுங்கிறது இன்ஸ்டாகிராம் காமிக்கும். அதில் என்னன்னா இத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்க, இத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்க, இத்தனை பேர் வெளில போனதுனால உங்களுக்கு இவ்வளோ பேமெண்ட் தாங்கிறது அந்த அந்த டேஸ் கேப்பில் சொல்லும். அது வந்து உங்களுக்கு வெளியில் தெரியாது, எங்களுக்கு உள்ள இன்சைட்டில் தான் தெரியும். அதுதான் சொல்கிறேன். நீட்டாக போய் நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை எதுலையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளவோ விஷயம் பார்க்குறீங்க, இதையும் போய் பாருங்களேன். சரி, இப்பவும் கரண்டா உங்களுக்கு இருக்கிறது வந்து 2457 இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஆனா பேமெண்ட் பே அவுட் எடுக்கும்போது இந்த பர்டிகுலர் டேல இருந்து இது வரைக்கும் உள்ளதுல யார் இருக்காங்களோ அதை மட்டும் தான் கால்குலேட் பண்ணி தரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் 13th செப்டம்பர் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 68,000 பே பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், 40 daysல 68,000. ஸோ நீங்கள் அங்கே பார்க்குற 5 lakhs 10 lakhs எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன், 10 lakhs இதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து எனக்கு வந்து அனுப்பியிருக்கிறது ஆஃப்டர் ஜிஎஸ்டிலாம் போக 68,000 இவ்வளவுதான். இப்போ எங்களுக்கு வந்து அந்த 2457 பேர் கவுண்ட் இன்டு 180 நாங்க இது வந்து கிடையாது. 4,42,000. தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா, போய் யூடியூப்ல இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத பாருங்க. இல்லைன்னா நீங்களே உங்க பர்சனல் உங்களுக்கு எல்லாருக்குமே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அலோடு. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இல்ல ஆர்னிகா, நான் என்ன கேட்குற கேள்வி என்னன்னா, இப்போ இந்த 2450 பேர் இது கிடையாதுமா, அதான் இப்போ சொன்னேன். அதில் எனக்கு புரியுது, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த அமௌண்ட் நீங்க வந்து எடுத்தீங்களா இல்லையா? இதுவரையும் எடுக்கல. நான் ஏன் வந்து ஒரு மீடியால வந்து உட்காந்துட்டு சொல்றோம் 68,000 எடுத்திருக்கேன் 13th செப்டம்பர். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இன்னும் வந்து எனக்கு பே அவுட் எதுவுமே பண்ணல. ரீல்ஸ் அக்கான்ற ஒரு பேர் வந்து நீங்க வந்து வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லலாம். ரீல்ஸ் அக்கான்றதை தாண்டி நிறைய அக்கா நாங்கள் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓப்பனாக சொல்லணும்னா பலூன் அக்கா, பீரோ அக்கா, ஜிம் அக்கா, டெய்லர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்கான்றது ஒரு புனிதமான ஒரு ரிலேஷன்ஷிப்கான வார்த்தைன்றது சோஷியல் மீடியாவில் அது ஒரு வேற மாதிரி போர்ட்ரே ஆகிட்டு இருக்கு. அது என்ன உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்க, ரீல்ஸ் அக்கான்றது எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த அக்கான்ற வார்த்தையை எடுத்துப்பீங்க? நான் ஒரு மாலில் நின்றுட்டு இருந்தேன். ஒரு 20 yearsல ஒரு காலேஜ் கேர்ள் நினைக்கிறேன். அவங்க வந்து என்கிட்ட வந்து ரீல்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அவங்க எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க? லைக் சிஸ்டர் தான். யார் நல்ல விதமாக எடுத்துக்கிறாங்களோ நாங்கள் அப்படி தான். எங்களை போய் நீங்கள் தப்பாக அக்கானா தப்பாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லலை. எங்களை அக்காவாக வந்துட்டு ரீல்ஸ் போடுறதுனால ரீல்ஸ் அக்கா. அவ்வளோ. அது சொசைட்டிலையும் சோஷியல் மீடியாலையும் ஒரு மாதிரி பேட் ப்ரொஜெக்ஷனாக மாறிடுச்சு. அது எல்லா நேம்ஸுமே அப்படி தானே யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டி இல்ல, ஆன்டின்றது ஒரு விஷயம் தாண்டி அக்கான்ற ஆன்டினா என்ன? நம்மளுடைய அத்தையே வந்து இப்படி ஒரு வேர்ட் மாத்திட்டாங்க. அது மாதிரி அக்காவை மாத்துறாங்க. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் நேமும் மாறும். ஓகே, உங்களுக்குள்ளே நிறைய காம்படிஷன் வந்திருக்கா? நீங்க ரீல்ஸ் அக்கா, பீரோ அக்கா அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே என் கூட நல்லா பேசுவாங்க. அப்படிங்களா? உங்களுக்கு பிடிச்ச அக்கான்ற கேட்டகரியில் எடுத்துனா யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து எல்லா அக்காவும் பிடிக்கும். பர்டிகுலரா யாராவது ஒருத்தவங்க சொல்லணும்? பர்டிகுலரா எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்கவுங்க வீடியோஸ்ல அவங்கவுங்க டிஃப்ரெண்டா பண்றாங்க. ஸோ எல்லாருமே பிடிக்கும். ஓகே, சமீபத்தில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மேட்டர் நம்ம பேசிட்டு இருக்கும்போது எங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. அது ஒரு 14 நாளுக்கு அப்புறம் விட்ரால் பண்ணோன்னா 13 நாள் விட்ரால் பண்ணால் அந்த அமௌண்ட் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. சமீபத்தில் அரோராவோட சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம். மாதம் வந்து 3 லட்சம் 4 லட்சம் 13 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருந்தோம். இப்போ பிக் பாஸ்குள்ளெல்லாம் போயிருக்காங்க. முதல்ல இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மேட்டர் உங்களுக்கு முதல்ல தெரியும் போது என்ன நினைச்சீங்க? அரோரா வந்து 13 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்களே வச்சீங்களா? அதாவது என்னன்னா, அந்த மாதிரி ஒரு வதந்தி கிரியேட் ஆகும்போது நான் ஃபர்ஸ்ட் போய் வாட் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன் படித்தேன்.
சப்ஸ்கிரிப்ஷன்னா இப்படி இருக்குது அவங்கெல்லாம் மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருந்து. ஏன்னா நம்ம போனாலே யூடியூப்லேயே கிளியராக போட்டிருப்பாங்கம்மா வாட் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன், அதை எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே இப்போ ChatGPT இருக்குது, அது கேட்டாலே சொல்லிடுமே. ஸோ அதுதான். ஓகே. இந்த அக்கா விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல எங்களுக்கு ஒரு சில அக்கா ரொம்ப கிளாமரா பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். இந்த கிளாமர் பாயிண்ட் எதுக்கு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அது அவங்களுடைய விஷமா. எண்ட் ஆஃப் த டே என்னன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து பேசுறதுக்கு we don't have rights. ஸோ அவங்களுடைய சாய்ஸை அவங்க பண்ணுறாங்க. நான் என்றைக்குமே நான் அதை அந்த மாதிரி யோசிச்சதே இல்லை. அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பேசிட்டு இருந்த டைம்ல வந்து நீங்க உங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன மாதிரி போட்டோஸ் போடுறீங்க? நான் காமிச்சிடலாமா? காமிச்சிருங்க. நான் 13th செப்டம்பர் ஒன்று தான் போட்டிருக்கேன். அதை நான் காமிச்சிடுறேன். இல்லை எங்களுக்குலாம் சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது அதில் எக்ஸ்க்ளூசிவான ஃபோட்டோஸ் போடுறீங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஓகே. இது வந்து நான் மெட்டாலே பேசிட்டேன். ஆல்ரெடி ரீல்ல போஸ்ட் பண்ணதே தான் திருப்பி நான் இதில் லாஸ்டா போட்ட சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோ. லாஸ்டா இல்லை, ஒன்று தான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒன்று தான் பண்ணியிருக்கீங்க? ஆமாம். என்னன்னா நான் ரீலில் இதை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 days கழிச்சு நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். பட் மெட்டாலையும் பேசினேன் இது மாதிரி போடலாமான்னு. அவங்களும் தே செட் ஓகே. அதனால நான் இதை பண்ணியிருக்கேன். ஏன் அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனில் பண்ணல? பண்ணலை இன்னும். இனிமேல் தான் போடணும். ஓகே, ஐடியாஸ் இருக்கு போடணும் ரீல்ஸு. ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் நம்ம எதனால வீடியோஸ் போடணும். ரீலில் உள்ளதே தான் நான் இங்கேயும் போஸ்ட் பண்ணுவேன் தான். ஓகே ஓகே. ப்ரொமோஷன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன மாதிரி விஷயங்கள் தான்? ஆக்சுவலாக வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து இன்ஃப்ளூயன்சஸ் தேவை. இன்றைக்கி வந்து ஒரு பிஸ்னஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு இன்ஃப்ளூயன்சஸால் முடியும். லைக் த்ரூ ரீல் மூலயமா நாங்கள் அவங்களுடைய பிஸ்னஸை நாங்கள் வந்து லைக் ஹோட்டல்னால் நாங்கள் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி ஃபுட்ஸ் இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ப்ரமோஷனுக்கு பிஸ்னஸ் பீப்புள் எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா டிபெண்டிங் அப்பான் த பிராண்ட், அக்கார்டிங் டு பிராண்டு தான் நாங்கள் வந்து சார்ஜே பண்ண முடியும். ஒரு நல்ல பெரிய ஷாப்னா ஓகே, எனக்கு என்ன ரீல்ஸ் ரீச் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே வந்து இது பண்ணுவாங்க, அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போது வந்து சின்ன பிராண்ட் லைக் ஐஸ்கிரீம் ஷாப்பு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா அவங்களே ஸ்டார்ட் அப்பில் இருக்காங்க. ஸோ அவங்களால என்ன முடியுமோ அதை தான் நான் பண்ண சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு ஈவனாக டிஃபால்ட்டாக எனக்கு இந்த அமௌண்ட் தான் வேணும்னு நான் எங்கேயுமே பேசினதே கிடையாது. ஓகே. உங்களோட மாத வருமானம் எல்லா ப்ரொமோஷன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க மாதம்? அது வந்து ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போது சப்ஸ்கிரிப்ஷனே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா 2 monthsக்கு முன்னாடி 68,000 வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஜென்ரேட் 2 monthsக்கு முன்னாடி. ஸோ அதை நான் என்னால் மந்த்லியாக சொல்ல முடியாது. ப்ரமோஷன் வந்து அவங்க என்னைக்காவது ஆஃபர்ஸ் இருந்தால் அது அவங்கவுங்க ஷாப்பை பொறுத்து தானே இருக்குது. ஸோ அதுதான் ஒரு டைம் வந்து ஒரு 10 பிராண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், சில டைம் 5 பிராண்ட்ஸ்க்கு அதை மாதிரி இருக்கும். மந்த்லி எனக்கு வந்து நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். மந்த்லி சேலரி இருக்குது.